வணக்கம் மக்களே, நம்மளோட ஆல் ஓவர் கேரளா ட்ரிப்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆலப்புழால தான் இருக்கும். ஒரு அருமையான போட் ரைடுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 600 ரூபா தான் பிரைஸ். ஒரு செம்ம போட் ரைடு இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க போட் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபா இருக்கு, 6000 ரூபா இருக்கு, 8500 ரூபா இருக்கு, ஏன் 20000 ரூபா கூட இருக்கு. ஆனா கேரளா கவர்மெண்ட் ஒரு போட் ஒன்று விட்டுருக்காங்க, வேகா 2ன்ட்டு. அது பிரைஸ் பாத்தீங்கன்னா 600 ரூபா ஏசியில வருது. நான் ஏசி பாத்தீங்கன்னா 400 ரூபா. இதுல நம்ம எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வந்து லஞ்ச் ஸ்நாக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்களாம். அந்த போட்டுக்கு தான் இப்போ நம்ம போறோம். அப்படியே பாத்தீங்கன்னா நமக்கு பின்னாடி தான் அந்த போட் நிக்குது, அந்த சைடு நிக்குது. அதை பாருங்க, வேகா 2 போட் ஜெட்டின்னு வாங்க இந்த இடம் பேரு. அதாவது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்க வந்து போட்டுங்க. அதாவது இந்த போட்டு பாத்தீங்கன்னா 2020 தான் விட்டுருக்காங்க. 2020 மார்ச்ல ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு 2020 டிசம்பர்ல ரீஓபன் பண்ணாங்க. அப்பையில இந்த போட் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஒரு போட் ஸ்டாப்பிங். இங்க நாம ஏறி அடுத்தடுத்த ஊருக்கு போறதுக்கு போட்ல தான் போய் ஆகணும். அதே மாதிரி அந்த பக்கம் தெரியுதுங்களா, அதுவும் ஒரு போட் ஸ்டாப்பிங். அதை போட் ஜெட்டி ஸ்டாப்பிங். அங்கேருந்து ஏறி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. இந்த போட்ல பாருங்களேன், அழகா சேரு பின்னாடி உட்காரத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. உள்ள இதான் டிரைவர் சீட்டாப்பா. ஏன்னா டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி ஒரு பெட் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. சரி அப்படியே ஓட்டும் போது அப்படியே தூக்கம் படுத்து தூங்குவாங்க போல. ஒரு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு விதமா இருக்குங்க. உள்ள பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல, பெட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க உள்ள. நேத்து சாயந்தரம் பாத்தீங்கன்னா போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் ஒன்று கிராஸ் பண்ணி வந்தேன். அந்த பிரிட்ஜில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குருவிங்க, கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான குருவி உட்காந்துருக்கும் போல. அவ்வளவு சவுண்டு சூப்பரா இருந்து அழகா. ஒரு 8 நாள் கழிச்சு எனக்கு ஒரு செம்ம வைப்பு கொடுத்த இடம்னா இந்த இடம் தாங்க சொல்லுவேன். செம்மையா இருக்கு ஆலப்புழா. அடுத்து நம்ம அந்த போட் ரைட்லாம் போகணும். போட் ரைட் தான் செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. வீடியோ தொடர்ந்து பாருங்க. அது முன்னாடி இருக்கு பாருங்க, அந்த பிரிட்ஜை தாண்டி தான் நம்ம அந்த பக்கம் போகணும். நம்ம போட் அது இருக்கு வேகா. கரெக்டாக காலைல 10 மணிக்கு வர சொன்னாங்க. ஸோ அங்கே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு வந்தேன். அந்த கிளிப்பை வேணா போடுறேன் பாருங்க, அதை பார்த்துட்டு வாங்க. அந்த கிளிப்பை பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. காலையில டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டும் இல்லை. அது ஈவினிங் டைம் தான் இங்கே தான் வந்து நிறைய குருவிகள் அடையும் போல. அதனால சரியான சவுண்ட் வருது, செம்மையா இருந்தது. அது வந்து ஈவினிங் டைம்ல மேலே நான் பிரிட்ஜ்லேருந்து பார்த்தா அப்படி தான் இருக்கும் வியூ. இருக்கு பாருங்க அந்த கப்பல். ஸ்டேட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கேரளா கவர்மெண்டால கொடுக்குற ஒரு சர்வீஸ் தாங்க அது. உங்களுக்கு ஏசி பார்த்தீங்கன்னா 600 ரூபா வருங்க, நான் ஏசி வந்து 400 ரூபா. போட்டோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு கீழே அந்த நம்பர்லாம் தரேன். ஸோ இது வந்து கவர்மெண்ட் நம்பர் தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அதில் கால் பண்ணி நீங்கள் சொன்னீங்கன்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். நோட் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கோங்க மக்களே. ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க நான் ஏசி கேபின். இதுக்கு 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே ஃபேன்லாம் இருந்தாலும் நீங்கள் ஏசி போகிறதாங்க பெட்ரு. போட்டு ஃபுல்லாக லைட்டு ஸ்பீக்கர்னு அமர்க்கலப்படுத்திருந்தாங்க. இது ஏன்னு போக போக புரியுங்க. இதுக்கப்புறம் தான் தரமான சம்பவங்கள்லாம் இருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லாக பார்க்காம மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே நம்ம கப்பல் கேப்டன் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. இந்த இடத்துல இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் நல்ல சீரியஸ்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஏசி கேபினுங்க. இதுக்கு 600 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த ஏசி கேபினை மிஸ் பண்ணிடாதீங்க. சீட்ஸ் எல்லாம் இன்னும் புதுசு மாதிரி நல்லா குஷனிங்கோட இருந்ததுங்க. ஏசியை 17ல போட்டு நல்லா கூலிங் ஏத்திட்டு இருந்தாங்க. எம்மா குளுன்னு ஒரு டிராவலிங். அப்படியே முன்னாடி அந்த சீனரியை பாருங்க மக்களே. வரும்போது கையில கேஷ் வச்சுக்கோங்க. கேஷ் மட்டும் தாங்க அக்செப்ட் பண்றாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். நல்லா தாராளமா உட்காந்து டிராவல் பண்ணலாம். நம்மளோட கேப்டன் அவரோட சீட்டுக்கு வந்துட்டாருங்க. நீங்க நம்பர் கால் பண்ணி புக் பண்ணீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் மட்டும் வாங்கி வச்சுப்பாங்க. காலையில 10 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வர சொல்லுவாங்க. ஆலப்புழா போட் ஜெட்டி. ஆலப்புழா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு நடந்தே வந்துடலாம். அப்படி இல்ல நீங்க ட்ரெயின்ல வந்தீங்கன்னா அங்கேயிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இந்த இடம். நீங்க ஆட்டோ பிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடலாம். அப்போ உங்க பேரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்ப போற இந்த சின்ன பாதையில இந்த மாதிரி நிறைய போட்டை பார்க்க முடியுங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரை பாத்தீங்கன்னா நீங்களே வைப் ஆயிருவீங்க. அட அந்த வியூவை பாருங்க மக்களே. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சும்மா சொல்றாங்க. இந்த மாதிரி நாங்க ஒவ்வொரு இடத்தையும் கிராஸ் பண்ணும் போதும் புது இடங்களை பார்த்தோம், புது போட்டுகளை பார்த்தோம். இந்த மாதிரி எங்களோட பயணமும் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. போட்டு நகர்ந்து போறதே தெரியாதுங்க. போட்டோட டாப் ஸ்பீடே 11 கிலோமீட்டர் தான் ஓட்டுவாங்க. அப்படியே பொறுமையா பேக் வாட்டர்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போலாம். உள்ள இருக்க ஸ்டாஃப்ஸ் நம்ம அடுத்து என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த இடத்தை பத்தி நம்மளுக்கு இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்க முடியுங்க. இந்த போட்ல நீங்க டிராவல் பண்ணீங்க நிறைய இடத்தை சுத்தி காட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குட்டநாடு, வேம்பநாடு லேக். கரெக்டா 12:30 மணி ஆயிடுச்சுன்னா ஒரு ஐலாண்டு கூட்டு போவாங்க. அங்க நம்மளோட லஞ்ச் பிரேக்கும் இருக்குங்க. ஸ்டார்டிங்ல உங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சீனரிஸ் எல்லாம் பார்க்க முடியும். வரும்போது உங்ககிட்ட ஒரு தரமான கேமரா இல்ல ஹை குவாலிட்டி பிக்சர் எடுக்க செல்போன்ஸ் இருந்துச்சுன்னா போட்டோஸ் எடுக்க ஒரு தரமான ஸ்பாட்டா இருக்குங்க. இந்த மாதிரியான போட் கிராசிங்ஸ்லாம் அடிக்கடி உங்களால பார்க்க முடியும். இந்த மாதிரியான போட்ஸ் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த மாதிரியான ஸ்பீட் போட்டுகளையும் பார்க்க முடியும். இதுல ஒரு ரவுண்ட் ட்ரிப்பா கூட்டு போவாங்க. 30 நிமிஷம் டிராவலுக்கு 3000 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி போட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தாங்க இருக்கும். கொஞ்சம் உள்ள போக இந்த மாதிரி அழகான வீடுகளையும் பார்க்க முடியும். பேக் வாட்டரோட சேர்த்து அந்த வீடுகளை பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இதையெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போனாங்க. அதுதான் ஹவுஸ் போட். நான் இந்த மாதிரி ஒரு போட் 2 போட் தான் பார்ப்போம்னு நினைச்சேன். அப்பதாங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை பார்த்தேன். 100 கணக்கில் இந்த மாதிரி ஹவுஸ் போட்டிங்களை பார்க்க முடிஞ்சது. நம்மளோட கேப்டன் அந்த ஹவுஸ் போட் இருக்க இடத்துக்கு கொஞ்சமா கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல உங்களால ஸ்பீட் போட்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். இந்த மாதிரியான காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு கொஞ்சமா நாங்க முன்னாடி போயிட்டு இருந்தோம். இந்த பேக் வாட்டர் பக்கத்துல வீடு கட்டின மக்கள் எல்லாம் இந்த தண்ணியை தான் துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. எங்களையும் அப்படியே கொஞ்சமா அந்த ஹவுஸ் போட் காலனி கிட்ட கூட்டு போனாங்க. இதுதான் மக்கள் அந்த
ஹவுஸ் போட்டோட க்ளோசஸ்ட் வியூ. இந்த ஹவுஸ் போட்ல தங்குற செலவு கேட்டதும் ஆத்தாடி ஆத்து அப்படிதான் இருந்தது. இங்க ஒரு நாள் நைட்டு தங்குறதுக்கு மட்டும் ஸ்டார்டிங் பிரைஸே 11,500 ரூபாய். இதுலயே நிறைய கேட்டகரி வச்சிருக்காங்க. பிரீமியம், டீலக்ஸ், லக்ஸரி ஹவுஸ் போட். பிரீமியம் எடுத்தீங்கன்னா 11,500 ரூபாய், டீலக்ஸ் ஹவுஸ் போட் எடுத்தீங்கன்னா 15,000 ரூபாய். இந்த லக்ஸரி ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் 30,000 ரூபாய், 36,000 ரூபாய், 48,000 ரூபாய் வரைக்கும் போதுங்க. ஜனவரி மாதிரியான ஆஃப் சீசன்ல போனீங்கன்னா இன்னும் கூட பிரைஸ் கம்மியா வாங்க முடியும். என்னதான் கம்மியா வாங்க முடிஞ்சாலும் இதுவும் லக்ஸரி பட்ஜெட் தாங்க. இந்த ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் தாண்டி போகும்போது ஒரு ரம்மியமான காட்சிகள்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா நிறைய அழகான இடங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. சின்ன சின்ன தீவுகள், அதுல வீடு, இந்த பேக் வாட்டர் பக்கத்திலேயே நிறைய வீடுகளையும் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த மாதிரியான ரெசார்ட்டுகளையும் பார்க்க முடிஞ்சது. உங்க ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட்டா இருக்கும். இந்த இடத்துல நீங்க போட்ல தான் வந்தாகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. இன்னும் நாங்க முன்னாடி போக போக இந்த மாதிரி அருமையான காட்சிகளையும் பார்த்தோம். உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாத ஒரு இடம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆலப்பி சொல்லுவாங்க. இந்த இடத்த நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறம் போட்டோட ஸ்பீட கம்மி பண்ணிடுவாங்க. 5 ல இருந்து 6 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். அந்த போட் ஹவுஸ் காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நம்மளோட டிராவல் பொறுமையா போயிட்டு இருந்ததுங்க. போட்டுக்குள்ள நல்லா சாங்கெல்லாம் போட்டு நல்லா வைப் ஏத்திட்டு இருப்பாங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தின்னு 3 லாங்குவேஜ்ல பாட்டு போடுவாங்க. ஒன்ஸ் நீங்க இந்த இடத்த ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதுதாங்க அதோட எண்டு. போட் கொஞ்சம் கொஞ்சமா வேம்பநாடு லேக் குள்ள என்டர் ஆகும். அட என்னப்பா நீ வேம்பநாடு லேக்னு சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு ஹைப் கொடுத்துட்டு இருக்க, ஒரே ஹைப்பாவல இருக்கு அப்படின்னு ஒரு சில பேர் நினைச்சிருக்கலாம். அந்த ஹைப்புக்கு ஏத்த ஒரு இடத்தை தான் பார்க்க போறோம். வெல்கம் டு தி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேக், வேம்பநாடு லேக். சுமார் 2033 சதுர கிலோமீட்டருக்கு பறந்து விரிஞ்ச ஏரி. இதோட நீளம் மட்டும் 96.5 கிலோமீட்டருங்க, அகலம் மட்டும் 14 கிலோமீட்டர். அப்போ நினைச்சு பாருங்க எந்த அளவுக்கு பெரிய ஏரின்னு. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ஏரியில இருக்குமா இல்ல கடல்ல இருக்குமா கன்ஃபியூஷன் வந்துடும். அந்த அளவுக்கு பெரிய ஏரி. ஒன்ஸ் நீங்க இந்த ஏரியோட சென்டர் பார்ட் ரீச் ஆயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அலோ பண்ணுவாங்க. அப்போ நீங்க போட்டோட ஃப்ரண்ட் பார்ட்டுக்கே போயிட்டு நல்ல போட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியும். அப்போ போட்டோட ஸ்பீட ரொம்பவே கம்மி பண்ணிடுவாங்க. ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க போகும். அந்த இடத்துல நீங்க நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துக்கு ஏசி கேபின்ல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் அலோ பண்றாங்க. 15 பேரா வந்து போட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்ப அவங்க சீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஏசி கேபின்ல இருக்கவங்க எல்லாரும் போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏசி கேபின்ல இருக்கவங்களுக்கு அலோ பண்றாங்க. இந்த மாதிரி எங்களோட பயணம் தொடர்ந்து போயிட்டு இருந்ததுங்க. இந்த போட்ல மட்டும் உங்களோட டிராவல் 4 மணி நேரம் கிட்ட இருக்குங்க. 50 கிலோமீட்டர் கிட்ட சுத்தி காட்டுவாங்க. இந்த போட்ல நீங்க ஏறினதுல இருந்து இறங்குற வரைக்கும் உங்களுக்கு டைம் போறதே தெரியாது. நான் திரும்ப சொல்றேன், ஏசி கேபினை சூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. இல்ல எனக்கு நான் ஏசியே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதையே சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம் தான். இப்போ நம்ம என்டர் ஆனது நேஷனல் வாட்டர்வே ஆங்க. இங்க எப்படி நேஷனல் ஹைவே இருக்கோ அதே மாதிரி நேஷனல் வாட்டர்வே. நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல ஏசி கேபின்ல இருந்தவங்க நான் ஏசி கேபின்ல போக சொல்லிட்டு இருந்தாங்க. உள்ள இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா இங்கேயும் வர ஆரம்பிச்சாங்க. கப்பல் நடு கடல்ல நிக்கிற மாதிரி ஒரு இடம். நல்ல வால்யூம் ஏத்தி சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்டு கப்பல்ல இருந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடி எங்க எல்லாரையும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோட கவலையும் மறந்து கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டா 12:30 மணிக்கு ஒரு ஐலாண்ட் கூட்டு போனாங்க. பதிராமானல் ஐலாண்ட், முகமா கிராம பஞ்சாயத்து கீழே வருதாங்க. இந்த இடத்துல போட் ஒரு 1/2 hour நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் போட்ஸ், பிரைவேட் போட்ஸ் எல்லாருமே இங்க நிக்கிறாங்க. நாங்களும் இங்க இறங்கி உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு 20 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இங்க டிக்கெட் வாங்கிட்டு உள்ள நடக்க வேண்டியதுதான். உள்ள போனீங்கன்னா ஒரு சின்ன பார்க் செட்டப்ல வச்சிருப்பாங்க. நல்ல காட்சிகளும் உங்களை பார்க்க முடியும். நடக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க போட்டுக்குள்ளே உட்காந்துக்கலாம். ஐலாண்டோட ஸ்டார்டிங்ல இருந்து அந்த எண்டு வரைக்கும் நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நீங்க நடந்தாலே அந்த எண்டை ரீச் பண்ணிடலாம். அப்படியே நாங்களும் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருந்தோம். போட்டோஸ் எடுக்க நல்ல ஸ்பாட்ஸ்லாம் சிக்கும். அந்த இடத்துல நீங்க போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஐலாண்டோட அந்த எண்டை நீங்க ரீச் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சின்ன கோயில் ஒன்று வருதுங்க, குருதேவா டெம்பிள். அதுக்கு பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. உங்க குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு அருமையான இடமா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் இங்க இருக்க இடங்கள்லாம் சுத்தி பார்க்கலாங்க. ஒன் டைம் வாட்சபிள் தான். இங்க வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கலாம், இல்லைனா கப்பல்லே வெயிட் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். இந்த இடத்துல சின்னதா ஒரு டவர் மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல ஏறி நிறைய பேர் செல்ஃபிஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த டவர்ல இருந்து பாக்குற மாதிரி சில போட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த ஐலாண்ட் சில்ட்ரன்ஸ் பிளேயிங் அப்புறம் சைட் சீயிங் இதுக்கு மட்டும் தாங்க. பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லாம வந்தீங்கன்னா போட்டோஸ் எடுக்க ஒரு தரமான ஸ்பாட்டா இருக்கும். இந்த ஐலாண்டுக்குள்ளே உங்களுக்கு பாத்ரூம் ஃபெசிலிட்டிலாம் இருக்கு. அதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கப்பலுக்குள்ளேயும் டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குங்க. சைட் சீயிங்லாம் பார்த்து முடிச்சுட்டு கப்பலுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டோங்க. உங்க சீட்டுக்கே வந்து என்னென்னலாம் வேணும்னு ஆர்டர் எடுத்துப்பாங்க. இங்க நீங்க மீல்ஸ்க்கு தனியா 100 ரூபாயும் கறி மீனுக்கு 120 ரூபாய் தனியா பே பண்ணணும். எனக்கு மீல்ஸ் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கலாம். நான் 220 ரூபாய் பே பண்ணியிருந்தாங்க. எனக்கு மீனும் கறியும் எக்ஸ்ட்ரா வச்சு கொடுத்தாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேரளா ரைஸ் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கும். இங்க மட்டும் இல்ல, கேரளா ஃபுல்லா அப்படி தான் சாப்பிடுறாங்க. நான் அந்த பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் அடிபோலியா டூ மக்களே. இந்த ஃபிஷ் ஃப்ரையை மிஸ் பண்ணிடாதீங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஏரியோட நடுப்பகுதிக்கு போயிட்டோம். அந்த இடத்துல பல பிரைவேட் ரெசார்ட் இருக்குங்க. வெரி எக்ஸ்பென்சிவ் ரெசார்ட். அந்த சைட் சீயிங்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்துல கப்பல்ல பழைய பாட்டா போட்டுட்டு இருப்பாங்க. சாப்பிட்ட சாப்பாடு ரிலாக்ஸா ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் தூக்கத்துக்கு அப்புறம் இந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது குட்டநாடுங்க. இது முழுக்க மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. ஏரியில இருந்து 3 அடி கீழே தான் நிலம் இருக்கும். கிட்டத்தட்ட 1000 ஏக்கருக்கு மேல நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க விவசாயம் பண்றவங்களோட வீடு 10 கிலோமீட்டர் தள்ளி வெளியே தாங்க இருக்கு. நிலத்தை பாத்துறது மட்டும் ஒரு ஆள் உள்ள இருக்காங்க. வருடங்கள் போக போக இந்த மாதிரியான இடங்கள்லயும் ரெசார்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நேரத்துல இந்த இடத்தையும் நாங்க ரீச் பண்ணோம். இந்த இடத்துல பல ஹவுஸ் போட்டுகளை பார்த்தோம். இந்த ஹவுஸ் போட்ல இருந்து ஸ்பீட் போர்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஸ்பீட் போர்டுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 3000 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்றாங்க. வேகா டூ போட்டோட ஸ்டாஃப் ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்டாங்க. அதை அப்படியே கேட்டுட்டு வாங்க மக்களே. Good evening. So we are in Vega. Actually, the Vega is the government and the Kerala government undertaking vessel. So simply the Vega, we have two cabins. First one is a premium category AC cabin. Around 40 seat will be there. Around 600 is the rate of the AC cabin. Then non-AC cabin. If you go to the non-AC cabin, we can see around 80 seat is there. Its charge will be around
400 rupees. These are the rate of the Vega. About cruise Vega, simply we will start from here. We are in Vodaikanal, the famous canal in Alleppey city. Then we will start from here around 11 o'clock in the morning. Then we will go for around 5-hour ride in the Punnamada Lake first of all. Then Vembanadu Lake, one of the biggest lake in Kerala. Lake is situated among 3 cities. One is Alleppey and Kochi and Kottayam. Then we will move to the Vembanadu Lake around 1.5 hours. Around 12:30, 1 o'clock we will be reached. One of the famous islands situated in the middle of the Vembanadu Lake is known as Padiramanal. Whenever we reach in Padiramanal, we have around half an hour time to just like a lunch break. That time all the travelers can get down, go for a Padiramanal visit. Then we will restart our journey from the Padiramanal around 1:30. Then we'll move to the other district is known as Kottayam. So famous tourist destination in Kerala is known as Kumaragam, is also situated at the bank of the Vembanadu Lake. So we can visit the Kumaragam, Kuttanadu paddy cultivation area. Then we'll be back around 4 o'clock. These are the simple story of our cruise of our Vega. Once again, it's a Kerala government ferry. This is compared to the other vessels like houseboat or shikara. So it will cover around 10-15 kilometers the entire Alleppey. So we will cover around 50 kilometers. That's the main attraction of Vega. Not only that, there is a world-class facilities there in the boat. Life jacket, life buoys, fire extinguisher, all type of safety precautions we are covered in the Vega. Is around 2 crore is the price of our boat. Simply, if you visited Alappuzha, came here, we have a contact number. We'll give it to the blog 9400050325. Just call it. We have a reservation wing over there. They will touch with you. Thank you. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோங்க. உங்களோட லைஃப் டைமில் ஒன் டைம் ஆலப்பியை ரீச் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கேரளா ட்ரிப் பிளேலிஸ்ட்டையும் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் போனீங்கன்னா கேரளா பற்றின நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். டாடா பை பை, see you மக்களே.